நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்றத பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை இவ்வளவு போட்டா அவ்வளவு வரும், இவ்வளவு போட்டா அவ்வளவு வரும் அப்படின்னு நிறைய பேசிட்டே இருக்காங்க. பட் உண்மையாலுமே இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மணிக்கு, அதாவது வெல்த் கிரியேட் பண்றதுக்கோ இல்ல ஃபினான்ஸ்க்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுமா, இல்ல நம்ம நாலேஜ்க்கு, ஹெல்த் விஷயத்துல, இந்த மாதிரி பல விஷயத்துல எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல எக்ஸாம்பிள்ஸோட. காம்பவுண்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். ஆனா ஈஸியான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பாலாஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபன் டாக் 360. ஃபினான்ஸ், வெல்த், லோன், மணி, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபண்ட் டாக் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்க போறோம். இப்போ முதல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யானை எடுத்துப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யானையோட பலம். ஆனா அந்த யானை ஒரு சின்ன சங்கிலியில கட்டுப்பட்டு, ஈவன் பாகன் அந்த சங்கிலியை எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வரும். அதுல வந்து கட்டி இருக்கிறப்போ அது அதை விட்டு நகராம அங்கேயே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த யானை குட்டியா இருக்கப்பவே வந்து ஒரு சங்கிலியில பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க. குட்டியா இருக்கப்ப அதுக்கு என்ன தெரியும், இழுக்கும் போகும் வரும், அதை வந்து பிக்கவே முடியாது அப்படின்றது அது ஆழ் மனசுல ரொம்ப அழுத்தமா பதிஞ்சிருது. அதனாலதான் பெருசாகி கூட அதோட பவர் என்னன்னு அதுக்கு தெரியாம, அதால அதை பிக்காம அதே இடத்துலயே அந்த செயின்லயே வந்து எப்பயுமே இருக்கு. இது வந்து மனது ரீதியா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதே வந்து நெகட்டிவாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். எவ்வளோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் பாசிட்டிவ்ல இருக்கோ அதே காம்பவுண்டிங் எஃபெக்ட் நெகட்டிவ்லயும் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஜிம்முக்கு போறேன், நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா என் பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு 30 days 1 yearல பாக்குறப்ப ஃபிட்டா இருப்பேன். இது வந்து டெய்லி நான் ஒரு பிராக்டிஸ ரெகுலரா பண்ணதுனால. அதுவே ஃபிட்டா இருக்கிறேன்னா டெய்லி தின்னுட்டு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு எக்ஸசைஸும் பண்ணாம சும்மா படுத்து படுத்து தூங்கிட்டு வெட்டியா இருந்தேன் அப்படின்னா, என்னோட எடை கூடி என்னோட ஃபிட்னஸ் எல்லாமே போய் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்த ஃபிட்னஸும் எக்ஸ்போனன்ஷியலா நடந்துச்சு. நான் எப்படி பாடியை லூஸ் பண்ணணும் அதுவும் வந்து எக்ஸ்போனன்ஷியலாவே நடந்திருக்கு. ஸோ இதுவும் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து அது வட்டி விகிதத்தில் சொல்லணும்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி கிடையாது. அது நெகட்டிவ்லயும் அதுக்கே ஈக்குவலண்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். சரி, மூணாவது, இப்ப நான் வந்து நாலேஜ் விஷயத்துல டெய்லி ஒரு வேர்டை வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். டெய்லி ஒரு புது வார்த்தைகளை வந்து கத்துக்கிட்டே வரேன். அப்படி நான் கத்துக்கிட்டு வந்தேன்னா 30 நாள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வார்த்தையும், அதே ஒரு 2 மாசத்துல 60 வார்த்தையும், வருஷத்துல 365, இதுவே வந்து ஒரு 2 வருஷம் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 800 வார்த்தையை நான் கத்துருப்பேன். இதே வந்து லைஃப் டைமுக்கு நான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன்னா எவ்வளவு என்னால கத்துக்க முடியும்னு பாருங்க. இது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் பக்கம் போவோமே. நான் ஒரு மரம் நடுறேன், ஒரு மாமரம்னு எடுத்துப்போம். அந்த மரம் நான் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன், மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கொட்டையை நட்டாச்சு. அந்த கொட்டை வந்து மாமரமா வளருது. அது வளர்றப்ப அது வளர்ந்துட்டு சும்மாவா இருக்கும், அதுவும் வந்து காய்களை கொடுக்கும். அதுங்க காய்களை கொடுக்கறப்ப அந்த காய்களையுமே நான் வந்து நெட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாங்கொட்டையில இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய தோட்டமே உருவாறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது வந்து அக்ரிகல்ச்சர்ல நம்ம டெய்லி பார்க்குறோம். ஒரு நெல் நடுறோம், அந்த நெல் வளர்ந்து நமக்கு நிறைய நெல்லா கொடுக்குது. இதுவும் காம்பவுண்டிங் தான். இப்போ வெல்த்தை தவிர நம்ம பாடி ஃபிட்னஸ்ல எப்படி இந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது, நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுல எப்படி இந்த ஃபிட்னஸ் ஒர்க் ஆகுது, இந்த பாடி விஷயத்துல நம்ம சாப்பிடுற ஒரு விஷயத்த, தேவையில்லாத ஒரு சாப்பிடுறத டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதை நிறுத்துறது மூலயமா கூட நம்மளால ஹெல்த்தியா வாழ முடியும் அப்படின்றதும் காம்பவுண்டிங் தான். சரி, ஓகே. நம்ம நாலேஜ்ல பார்த்துட்டோம், ஒரு யானையை வச்சு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம், ஒரு மரத்தை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப லைவ் எக்ஸாம்பிளா மணி எப்படி காம்பவுண்டிங் நடக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேரு ஏ, இன்னொருத்தர் பேரு பி. 2 பேரும் ஒரே வயசு, 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போன புதுசுல 2 பேருக்கும் வந்து சேமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. 2 பேரும் சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. வருஷம் 1,00,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கான ஆனுவல் ரிட்டர்ன் 12% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏ பர்சன் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து காம்பவுண்டிங்கை பத்தி தெரியாதுன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்றாருன்னா வருஷம் வருஷம் 1,00,000க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை எடுத்துக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த 1,00,000 அப்படியே அவர் அக்கௌண்ட்ல இருக்கு. வருஷம் வருஷம் 12,000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அவருக்கு வந்து வர இன்கம் இல்லாம இது எக்ஸ்ட்ரா இன்கம் ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறாரு. அப்படி அனுபவிச்சுட்டு இருந்தாருன்னா 30 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப அவரோட 1,00,000 அப்படியே இருக்கும். ஸோ அவர் சேமிச்ச அமௌண்ட் அப்படியே இருக்கு. அதே மாதிரி மாசம் மாசம் அவருக்கு 12,000 கிடைச்சிட்டே வந்துச்சு இல்லையா, அதோட அமௌண்ட் ஒரு 3,60,000 ரூபாய்.
மொத்தமா 30 வருஷம் முடிகிறப்ப 4.6 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருக்கும். சரி, ஓகே. இதுவே காம்பவுண்டிங் எஃபெக்ட பத்தி தெரிஞ்ச பர்சன் பி என்ன பண்றாருன்னா, அந்த 12,000 வித்ட்ரா பண்ணாம ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு. அப்படி பண்ணிட்டு வரப்ப என்ன ஆகுதுன்னா, முதல் வருஷம் 1 லட்ச ரூபாய் போடுறாரு, அதுக்கு 12,000 ரூபாய் கிடைக்குது. 2வது வருஷம் 1,12,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிட்டு, அது இன்னொரு 13,400 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதையும் சேர்த்து 1,25,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. அப்படியே ஆட் ஆயிட்டே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 30 வருஷம் முடிவுல அப்ராக்சிமேட்லி 30 லட்சம் ரூபாய் அவர் கையில இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இங்க வந்து எல்லா மாசமும் வித்ட்ரா பண்றாங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மொத்தமா 30 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த கிராஃப் வந்து ஒரு கால்குலேட்டர்ல இருந்து எடுத்ததுதான். இப்போ அதே பர்சன் 20 வருஷத்துக்கு பதிலா, அதாவது 30 வருஷத்துக்கு பதிலா 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க, 31, 32ன்னு. அப்ப அவங்களோட மொத்த மதிப்பு 5.8 லட்சமா இருக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்ட பத்தி தெரியாதவருக்கு. இதே கரண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரிட்டையர் ஆயிட போறேன் அப்படின்ற பட்சத்துல இவன் கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து அவங்களோட மொத்தம் இது வந்து 83 லட்சம் ரூபாவா இருக்கும். இது வந்து நம்ம 12% அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுனால. இதுவே ஒரு எக்ஸல்ல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க வந்து 12% அப்படின்னு போட்டிருந்தேன்னா எனக்கு என்ன நடந்திருக்கும்? இதே தான் அங்க நம்ம போட்ட மாதிரி 5.8 லட்சமும் 93 லட்சம் ரூபாவும் வந்து அவங்களோட 40வது வயசுல கிடைச்சிருக்கும். இதுவே எனக்கு 15% அப்படின்னு நான் மாத்துறேன் அப்படின்னா 15%னா இவங்களுக்கு வந்து 7 லட்சம் ரூபாவும் இவங்களுக்கு 2,60 லட்சம் ரூபாவும் கிடைச்சிருக்கும். அதாவது எங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 7 லட்சம் ரூபாய் ஆகுறது எங்க, 2,60 லட்சம் ரூபாய் ஆகுறது எங்க. இதுதான் வந்து அதோட பவர். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த காம்பவுண்டிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை பத்திலாம் வந்து நம்ம ஸ்கூல்ல 5வது 6வதுலேயே படிச்சிருப்போம். பட் அதை பத்தி பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியா இருக்கிறதுனால எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து இந்த காம்பவுண்டிங் அப்படின்றத பத்தின நாலேஜஸ் வந்து அதிகமா இல்ல. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபார்முலா போட்டு கஷ்டப்பட்டு கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்னு போட்டீங்கனாலே பெரிய லிஸ்டா நிறைய வந்துடும். இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐசிஐசி ப்ரொடென்ஷியலோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எத்தனை வருஷம், எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அந்த 30 வருஷம் முடிகிறப்ப அப்படின்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய் தான். அந்த 1 லட்ச ரூபாய் அப்படியே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் 12,000 ரூபாய் கிடைக்குது. அதனால அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா 1,76,000 ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல 3,10,000, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 5,47, அப்படியே கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து டபுள் ஆகிற மாதிரி 9.64, இங்கேயும் அப்படியே 17 லட்சம், அப்படியே 29 லட்சம். இதே ஒரு இன்னொரு 2-3 வருஷம் போட்டாலே 30 லட்சம். இன்னும் ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதுவே வந்து 40 லட்சமாவும் 45 லட்சமாவும் மாறி அப்படி கால்குலேட் ஆகி வர அமௌண்ட் தான் இங்க நமக்கு கிடைச்சிருக்க இந்த 2,60 லட்சம் ரூபாய். ஸோ இந்த வீடியோல எப்படி காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது, பாசிட்டிவா மட்டும்தான் ஒர்க் ஆகுமா இல்ல நெகட்டிவாவும் ஒர்க் ஆகுமா, பணத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இல்ல, நம்ம உடல் ஹெல்த்தா பாத்துக்கிறதுக்கு, நம்ம உணவு முறைகளை பாத்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே காம்பவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.